வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்டரி பிஎஃப் ஆன்லைன் சர்வீஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஃப் ஹோல்டரோட இனாமனி எப்படி அப்டேட் பண்ணுறது பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பிஎஃப் ஹோல்டருக்கு அவரோட ஒய்ஃபையை இனாமனியாக அப்டேட் பண்ண போகிறாரு. ஸோ எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு மெம்பர் ஹோம் வெப்சைட்டை சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போன உடனே உங்களோட யூஏஎன் ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண உடனே உங்களோட ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி உள்ளே போன உடனே மேலே அப் லெஃப்ட்டில் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே இனாமனி அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரொஃபைலில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை நம்ம வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ப்ரொஃபைல் பிக்சர் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே அட்ரஸ் காமிக்கும். அட்ரஸில் கரண்ட் அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ்ன்னு 2 டைப் இருக்கும். ரெண்டையுமே நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அவரோட ஒய்ஃபையை இனாமனியாக அப்டேட் பண்ணுறாரு. ஸோ ஒய்ஃபை இனாமனியாக அப்டேட் பண்ணும்போது உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸை ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே நான் மெரிட்டல் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ண போகிறேன். மெரிட்டல் ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டேன். மூணாவது ஃபேஸில் உங்களோட மேரேஜ் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் மேலே மேனேஜர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இனாமினின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே உங்களோட ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். அதெல்லாம் கரெக்டானு பார்த்துட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போனோடனே நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட இருக்கீங்களான்னு கேட்கும். எஸ்ஆர்னு கொடுத்துக்கோங்க. எஸ்ஆர்னு கொடுத்ததுக்கப்புறம் தான் உங்களோட இனாமினி டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறது பேஜே ஆரம்பிக்கும். இங்கே உங்களோட இனாமனி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோ கேட்கும். ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி ஆட்ரோ கொடுக்காம கன்ஃபார்ம் சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுங்க. ஆட்ரோ கொடுத்தோன்னா நம்மளுக்கு இன்னொரு ஃபேமிலி நம்பர் ஆட் பண்ணுறதுக்காக மறுபடியும் இன்னொரு ரோ க்ரியேட் ஆகும். ஸோ அது நமக்கு வேணாம், இதுவே போதும். சேவ் மை டீட்டெயில்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களோட இனாமனிக்கு உங்களோட பிஎஃப் ஷேர்லேருந்து எவ்வளோ ஷேர் போகணுமோ அதை என்டர் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் இங்கே சைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டிக்கை அழுத்தினா மட்டும்தான் நீங்கள் இது வரைக்கும் பண்ண சேஞ்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த டிக் பண்ணி நீங்கள் சைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த பேஜில் உங்களோட ஆதார் நம்பர் வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணி அதில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதை கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. சைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் தான் உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ண இனாமினியோட ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் உங்களோட இனாமினி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கிளைம் அப்ளை பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.